12:30 மணிக்கு பஸ் வந்தது. நான் நாளைக்கு 6வது போனேன்னு நான் ஏறி உட்காந்தேன். டிபிஎஸ்லேருந்து சுனிபிசி டோல் வரைக்கும் அந்த டிரைவருடைய டிரைவர் அவரோட ஓட்டுநர் டிரைவர் அவருடைய அந்த ஓட்டுகிற விதத்தை பார்க்கும்போது எனக்கே மனசுல ஒரு பயம். அப்புறம் இந்த அவிவிசுவாசம் என்ன பண்ணுது, பஸ் இப்படி கவுந்துருமா, பஸ் போய் பள்ளத்தாக்குல விழுந்துருமா, இவன் அப்படி ஓட்டுறாரு இந்த பஸ் டிரைவர். சரண் ஸ்பீட். எனக்கு ஆண்டவரே நாளைக்கு காலையில் நான் சபைக்கு போனோம், என் ஜனங்களை பார்க்கணும், பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஜபம், எனக்கு அந்த மாதிரி ஒரு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவ என்ன சொன்னாரு, நீ நிம்மதியா தூங்கு, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னேன், இவன் ஓட்டுறதை பார்த்தா எங்க நிம்மதி வருதுன்னு. ஆனா சொன்னேன், நீ நிம்மதி கண்ணு மூடி தூங்கு, போன்லாம் அடிச்சு போட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பஸ்ஸை காணும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு கண்ணை மூடினேன். அந்த பஸ் டிரைவர் எப்படி ஓட்டலான்னு எனக்கு தெரியாது. கண்ணு திறந்து பார்க்குறேன், ஸ்கூடாய் தோல் வெளியாகும். அப்போ ஆவி என்ன சொன்னாரு, உன் நிமித்தம், நல்லா கவனமா கேளு, இது நம்மளுக்கு எனக்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்கும் நடக்கும். உன் நிமித்தம் இந்த பஸ்ல டிராவல் பண்ண எல்லாரையும் மட்டும் அல்ல, பஸ் டிரைவரையும் நான் பாதுகாத்தேன். அதனால ஒரு நீதிமானுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஒரு சேதமும் உங்களை அணுகாதபடி உங்களுடைய கூக்குரல், உங்களோட வேண்டுதல், உங்களுடைய ஜெபத்துக்கு பரத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை தேவன் கட்டளையிடுகிறார். சாதாரண ஜெபம் இல்லையா நீங்க கேட்பது, நீங்க பேசுவது. நாங்க முழங்கால் போட்டுட்டு கண்ணீர் விட்டு கையை தூக்கிட்டு ஜெபம் இல்ல, அப்படியே ஹாயா சீட்டு, விஐபி சீட்டு அழகா சாச்சிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. சொன்னார், கண்ணு மூடி நீ தூங்கு. ஐயா, நம்மளை காக்கும்படி உங்க விசுவாசத்தை பலப்படுத்த சொல்ற, உங்களை காக்கும்படி தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. எந்த சேதமும் உங்களை அணுகாது, எந்த பொல்லாப்பும் நேரிடாது. சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு காலையில சபை கிளம்பும்போது தேவன் சொல்றாரு, ஏன் என் ஜனங்க, ஏன் உன்னுடைய ஜனங்க, ஏன் என் பிள்ளைகள் பாரத்தோடு இருக்கிறாங்க, ஏன் பாரத்தை சுமந்துக்கிறாங்க? இந்த பாரம், இந்த கவலை, இந்த சுமை உங்களோட இது இல்லை. பிசாசு என்ன பண்ணுகிறான், சாத்தான் என்ன பண்ணுகிறான், இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவியின் சிந்தை என்ன பண்ணுதுன்னா, உங்களை அந்த பாரத்தை சிந்திக்கவோ, இந்த பாரத்தை யோசிக்கவோ, அந்த பாரத்தை உங்க வாழ்க்கையில அதை புடித்துக் கொள்ளவோ அவன் வஞ்சிக்கிறான். இடம் கொடுக்காதீங்க. என்னாச்சு, ஒரு நாள் தான் நல்ல நேத்து 3 நாள் 1 2 3 நாட்கள் கேப் வந்துருச்சு கணவனுக்கு மனைவிக்கும். ஏக்கான் பிரிச்சிருச்சா? எதுவும் பிரிக்க இடம் கொடுக்காதீங்க. சாத்தான் ஏக்கான் மூலியமா வருவான், புலோவர் மூலியமா வருவான். எதுவும் இடம் கொடுக்க ஒட்டிக்கிங்க. நான் ஒட்ட முடியாது, ஏன்னா பிரசன்ட் பண்றேன். எப்பயுமே கணவன் மனைவி ஒற்றுமையா இருங்க. கொஞ்ச நேரம் தான் ஆதாம் போயினாரு. எங்கதான் போனாரு? அந்த ஏடம் தோட்டத்துல இருந்தாரு. அதுக்குள்ள பிசாசு நடுவில் வந்து பூந்துட்டான், வஞ்சித்துட்டான் மனைவியை. நீங்க இடம் கொடுக்காதீங்க, கணவனும் மனைவியும். ஏன் இடம் கொடுக்காதீங்க? கணவனுக்கும் மனைவிக்கு நடுவுல யாருக்கும் இடம் கொடுக்காத. அப்படி ஒரு நாட்கள் இடம் கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆவி? நான் அல்சபாவும் சரி, தீக்கையாலும் சரி, எந்த இடம் பார்க்க மாட்டேன். பாசமா என் மனைவிக்கு சாப்பாடு ஊட்டுவேன். ஏன் மனைவிக்கு நான் ஊட்டாம கடைக்காரன் வந்து ஊட்டுவான்? இடம் கொடுக்க கூடாதுயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு மட்டும் இடம் கொடுங்க. அல்லேலூயா. மத்த எதுக்கும் நடுவில் இடம் கொடுத்துறாதீங்க, அது பெரிய பிரச்சனை. சரி, இன்னைக்கு உங்க மத்தியில ஆண்டோட வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். உண்மை என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும், பொய் தான் அது வீணாய் போயிடும். பொய்யை நம்புகிறவன், பொய்யில வாழ்கிறவன், பொய்யான காரியத்தை விசுவாசிக்கிறவன் அவன் நிலைத்திருக்க மாட்டான். இன்னைக்கு முளைக்கிற காலையில வருகிற பூ மாலையில அது உதிர்ந்து போயிடும். பொய்யானது நிலைத்திருப்பதில்லை. பொய்யை நம்பாதீங்க, பொய்யாய் இருக்கிறவர்களை நம்பாதீங்க. பொய்யை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சொல்லுகிறவர், உங்க மேல அபாண்டமாய் பொய்யை சொல்லுகிறவர்கள், அந்த பொய் என்றைக்கும் உங்க வாழ்க்கையில் நிலைத்திருக்காது. நம்பாதீங்க, அதை நம்பி இருக்காதீங்க.
அந்த பொய் நிலைத்திருக்கார். வாசிப்போமாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். Proverbs chapter 12 verse 19. எத்தனை பேரு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்களை ஒரு பொய்யா ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க? எப்படி கேமா குட் மார்னிங், உங்களை பொய்யா ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. குட் மார்னிங் மேடம், கைரோஸா, குட் மார்னிங் மரியாக்கா. யாராவது பேர் சொன்னா அப்புறம் கிச்சனை வாங்கி கொடுத்துருங்க. உங்களை போல பிரியாணி போல் வந்து பிரஷர் ஆமோஸ் டின்னரா, ஆனா பாக்குறதே இல்லை. சரி, இப்ப உங்க மேல ஒரு பொய்யா குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கம்மா. ஓகேவா? நீ செய்யல, நீங்க அதை செய்யல, ஆனா உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கன்னா அதை பார்த்து நீ கோபம் அடைவோ, அதை பார்த்து நீ சோர்ந்து போகவோ, அதை கேட்டனால நீ மாறணும் அவசியம் அல்ல. பொய்யானது காற்ற போல உன்னை உன் வாழ்க்கையை விட்டு மாறி போயிடும். ஆனா நீ தேவன் மேல நேற்றும் இன்றும் என்றும் நீ மாறவே கூடாது. புரியுதுங்களா? இன்னைக்கு உலகம் பார்ப்பதையும் கேட்பதையும் நினைப்பதையும் நிறைய நம்மளை நியாயம் தீர்க்கும், குறை சொல்லும். ஆனா பொய்ய நம்பாதீங்க, அந்த பொய்ய ஏற்றுக்கொள்ளாதீங்க. பொய்யானது, பொய்யான காரியம் தேவனால் வந்தது அல்ல. வேதம் தெளிவா சொல்லுது. எத்தனை புரியுது நான் சொல்றது? பொய்யானது தேவனால் வந்தது அல்ல. The lie not from the God. உண்மை மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. உன்னை பொய்யாய் நியாயம் தீர்க்கிறார்கள், உன்னை பொய்யாய் உன் மேல குற்றம் சொல்லுகிறாங்க, உன் மேல பொய்யாய் வழக்காடுகிறாங்கன்னா அதை குறித்து நீ கவலைப்படாத. Don't be very worried. உண்மையான தேவன் உன் கூட இருக்கிறாரு, அந்த பொய் தனிந்து போயிடும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நேத்து ஒரு ஃபங்க்ஷன், நேத்து ஒரு பிரேயருக்கு நான் போயிருந்தேன். நான் அதை கொண்டாடினேன். அங்க ஒரு சகோதரர் வந்திருந்தாரு சித்திவான்ல இருந்து. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. சரான சூடு, பேரா சரான சூடு, பக்கத்துல கடல் இருக்கு, அங்க போனாலும் சரான சூடு. சரி, வீட்டுல ஒரு ஸ்விமிங் பூல், அது ஒரு மாதிரி ஸ்விமிங் பூல் இருக்கு, அங்கேயாச்சும் குதிக்கலாம்னு பார்த்தா நிறைச்சி வச்ச தண்ணி பாதியாச்சு. அப்படின்னா சூட்டுல அந்த தண்ணி என்ன ஆச்சுன்னா தணிக்கு போச்சு. அது அப்படியே இழுத்துருச்சா என்ன சொல்லுவாங்க, ஜூம் பண்ணிச்சு, வத்திருச்சு. அவளுக்கு தெரிஞ்சது அது மட்டும் தான், வத்திருச்சு. ஆனா ஏன் வத்திருச்சு தெரியல. தண்ணியிலாச்சும் கொஞ்சம் முழுங்கலான்னு பார்த்தா தண்ணியும் வத்திருச்சு. சூடு, ஓவர் சூடு. நான் சொல்றேன், பொய்யானது நம்ம வாழ்க்கையில, அதுவும் தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில நிலைத்திருக்காதியா. பொய்யை கண்டு பயப்படாதீங்க. அதனாலதான் சொல்றேன், பொய்க்கு தகப்பன் சாத்தான். பொய்க்கு தகப்பன் யாரு? பொய்க்கு தகப்பன் யாரு? இந்த ஏப்ரல் பூல் சொல்றீங்களா, அது என்னது? ஜோக் இல்லையா? உன் நாவிலிருந்து தேவன் பொய்ய விரும்பல. அது வெள்ளாட்டா இருக்கட்டும், அது ஒரு 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 காரியத்தை உண்டு பண்றதா இருக்கட்டும், ஆனாலும் உன் நாவிலிருந்து கவனமா இருக்கணும். பொய்ய நீங்கள் அறிக்கை செய்யாதீங்க. பொய்யான காரியங்கள் வாழ்க்கையில வருகிறதுனா அது நிலைத்திருப்பதில்ல. அது பனியை போல, அது தூறலை போல, அது காற்றை போல, அது ஒரு நாள் உங்களை விட்டு மறந்து போயிடும். கிறிஸ்துவ பிள்ளைகள் பொய்ய கண்டு உண்மைய தள்ளி விடாதீங்க, மறந்துடாதீங்க. உண்மையான தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் உண்மையாய் நம்மளை நடத்துவார். வாசிப்போமாக நீதிமொழிகள், Proverbs chapter 12 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். சத்திய உதடு. நல்ல கவனமா கேளுங்க. இது வேதத்துல சாலமோன்
இப்படியாக எழுதுகிறார். இந்த சத்திய உதடு யார்கிட்ட இருக்குன்னா, சத்திய உதடு யாருகிட்ட இருக்குன்னா தேவன்கிட்ட இருக்கு. ஆமென், அல்லேலூயா. சத்திய உதடு யார்கிட்ட இருக்கு? அந்த தேவனோட உதடு எப்படி இருக்கு? அந்த சத்தியம் என்பது என்னதான்? உண்மை. இப்ப அந்த உதடு எங்க இருக்கு தெரியுங்களா? அந்த உதடு எங்க இருக்கு தெரியுங்களா? இப்ப உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க விசுவாசி. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி நீங்க அப்படி இல்ல. ஆனா இந்த வார்த்தைக்கு பிறகு இந்த உதடு எப்படி ஆயிரணும்? இந்த உதடு சத்திய உதடா மாறும். அதுதான் தேவன் இன்னைக்கு விரும்புகிறார். தன் ஜனங்க, தன் பிள்ளைகள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தோடு நீ வாழாத படிக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். என்றும் நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சத்திய உதடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீ சொல்லுகிற இந்த வார்த்தை சத்திய உண்மையான வார்த்தையா இருந்தா அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் எதை எனக்கு கட்டளையிடுகிறாரோ அதை மட்டும் தான் சொல்லு. கேட்ட விரும்பி கேட்பாங்க, பாஸ்டர் தேவன் ஏதாவது சொன்னாரா? பாஸ்டர் தேவன் ஏதாவது என்னை பத்தி வெளிப்படுத்தினாரா? இல்ல என்னை குறித்து நீங்க ஏதாவது பாஸ்டர் அப்படின்னா தேவன் சொல்லாம நான் பேச மாட்டேன். நேற்று அந்த பிரேயர்ல நான் உட்காந்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வசனத்தை. எல்லாரும் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு 18 வயசு 17 வயசு ஒரு பிள்ளை மகன் அது வந்தது. அவங்க அக்கா தங்கச்சி சிம்பிளிஸ் 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆனா 2வது பிள்ளைய பார்த்தானே என்னோட ஆவியில ஒரு உணர்த்து. ஆண்டவர் சொன்னாரு, அதுகிட்ட சொல்லு, அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கிறாங்க, அதுகிட்ட சொல்லு, நீ உலகத்துல எல்லாரையும் பார்த்து பயப்படுற, சூழ்நிலை பேசுற வார்த்தை மனுஷன் எல்லாத்தையும் பயப்படுற, அதுகிட்ட சொல்லு, என்ன மட்டும் என்ன நோக்கி என்ன பார்த்து மட்டும் பயந்துருக்க சொல்லு, மற்றதெல்லாம் அந்த மகளுக்கு நான் எல்லாம் செய்திருக்கேன். நான் சொல்லும்போது அவங்க அம்மா, எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சா மகளை கூப்பிட்டு சோமன, நீ தேவனுக்கு மட்டும் பயந்துருமா, உன்னை கர்த்தர் எல்லா ஆச்சரிய மத்தியில கொண்டு போவார், உன்னை தைரியமா கொண்டு போவார், எதை கொண்டு பயப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்னா அந்த வார்த்தை உண்மையா இருக்கும், பொய்யா இல்லை. உங்க நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது உண்மையாய் நீங்க ஆராயுங்க. நீங்க ஆராயுங்க, இந்த வார்த்தை உண்மையா, இந்த வார்த்தை தேவனிடத்தில் வந்ததா, இந்த வார்த்தை தேவன் எனக்கு தந்ததா, இந்த வார்த்தை நான் செய்ய முடியுமா, உன்னை நீ யாரு? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்களுடைய வார்த்தை நீங்கள் பாருங்க, உங்களுடைய வார்த்தை உண்மையான வார்த்தையா? இஸ் இட் ட்ரூ? இல்ல அந்த வார்த்தை பொய்யா? அது பொய்யா இருந்தால் அது நிலைத்து இருக்காது, அது நிலையா இருக்காது, அது தேவனால் வந்ததல்ல. தேவனா பாருங்க, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவீங்க. இப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? உண்மைதான் பாஸ்டர் சொல்லுவீங்க, சொல்லுவீங்க. அது உண்மைன்னு எப்ப தெரியும் நினைக்கிறீங்க? எப்ப தெரியும் சார்? நீங்க சொன்னது உண்மைன்னு எப்ப தெரியும்? எப்ப நினைச்சீங்க? எப்ப தெரியும் தெரியுங்களா? நம்மளுக்கு ஒரு சோதனை காலம் வருவான், நம்மளை சோதிக்கும்படி ஒரு போராட்டம் வரும்போது சொல்லுவீங்க பாருங்க, உண்மையே நான் நேசிப்பே, உண்மையே நான் நேசிப்பே. அதுதான் என் உண்மையான வார்த்தை. சந்தோஷமா இருக்கும்போது சொல்றது அது இல்ல, ஒரு காலம் ஒரு நாள் வரும்போது அந்த வார்த்தை உண்மையா என்ன வார்த்தை ரொம்ப நான் ரொம்ப உங்களை நேசிக்கிறேன், அது சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு இது என்னைக்கு எனக்கு ஆப்பு வைக்க போதுன்னு தெரியாது.
இது என்னைக்கு என்ன சுடுதண்ணி கொண்டு ஊத்த போகுதுன்னு தெரியாது. மனுஷனுடைய வார்த்தை அது பொய் நிறைந்த வார்த்தை. உண்மை உள்ள வார்த்தைகள் தெரியுங்களா, தேவனிடத்திலிருந்து வருது. இன்னைக்கு வசனம் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க, கவனமா கேளுங்க. சத்திய உதடு, எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரணும். நீங்க உங்களோட உதடு சத்திய உதடாய் மாறும். ஆண்டவருக்கு முன்பாய் நீங்க பொருத்தனை பண்ணீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்பாய் நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்பாய் நீங்க பேசுனீங்கன்னா, இப்படி சொல்றேனே விளக்குதா நான் பேசுறது? ஓகேவா? போலே ஓகேவா? பசாமலம்ல பேசுற மாதிரி இல்ல, சவுண்ட் லைட்டா நல்லா விளக்குதுல. இப்ப இவர் தான் என்னுடைய மனைவி, கல்யாணம் பண்ண போறோம். ஓகேயா? என்னோட சோப்பா இருக்கிற ரொம்ப பாக்குறீங்க, இருக்கட்டுமே. இப்ப பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இப்ப நாங்க வாக்கு பண்றோம், துன்பத்திலும் இன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாத்திலும் கடைசி மரணம் வரைக்கும், மரணம் வந்து பிரிக்காத வரைக்கும் நான் உண்மையா இருக்குன்னு சொல்றேன். இது யாருக்கு முன்ன சொல்றோம்னா, சத்தியம் உள்ள தேவனிடத்து முன்பாக நம்ம சொல்றோம், அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக சொல்றோம். அந்த வார்த்தையில அவர் உண்மையா இருக்கிறாரு, அந்த வார்த்தையில கணவன் மனைவி நிலைத்திருக்கணும். அதுதான் சத்தியம் உள்ள வார்த்தையை நீங்க காத்துக்கொள்ளணும். உங்க நாவல தான் அறிக்கை செய்யும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல பாஸ்டர் சொல்லுவாரு, மனைவி பேசும், பாஸ்டர் சொல்லுவாரு, கணவன் பேசுவார். ஆனா அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையா நிலைத்திருக்கும் தெரியுங்களா? உங்களுடைய உண்மையினால தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும். இந்த வார்த்தை நீங்க பொய்யாய், அந்த வார்த்தை பொய் என்பதை நீங்க நடந்து கொள்வதில், நீங்க கை கொள்வதில், நீங்க அதை நிலைத்திருக்காதபடிக்கு நீங்க அதுல விலகி போகும்போது அந்த வார்த்தை பொய்யாய் மாறும். இப்ப கணவன் மனைவி கொடுத்த வாக்குல கணவன் ஒரு வாயில ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா, அவர் சொன்ன வார்த்தையில அதுல உண்மை இல்லாம வேற ஏதோ ஒரு விழுந்துட்டா மனைவிக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும் சொல்லுங்க? மனைவிக்கு எப்படி இருக்குமா? அப்படியே மாறி ஆயிரும் பாஸ்டர், ஆக்கிரும் பாஸ்டர், அப்படியா? பக்துவையோ மாத்திரும் பாஸ்டர் தமிழ்ல, அப்படியா? சொல்லுங்க. உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டு, கவனம் பண்ணிட்டு, அந்த கவனம்ல நீங்க பொய்ய பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்னைக்கு உங்களோட உதடு ஆண்டவருடைய உதடாய் வார்த்தையாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. ஆனா அந்த வார்த்தை பொய்ய விரும்புகிறதுனா, பொய்யானதை அறிக்கை செய்கிறதுனா, பொய்யானதை பேசுகிறதுனா, நீங்க யாருக்கு முன்பாய் அது கவனம், யாருக்கு முன்பாய் அது உடன்படிக்கை செய்றீங்கன்னா, நீங்கள் தேவனுக்கு முன்பாய் அதை உடன்படிக்கை செய்றீங்க. உங்க வார்த்தை இந்த மனுஷனுடைய வார்த்தை அல்ல, உங்களோட வார்த்தை தேவனுக்கிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. சத்திய உதடு, சத்திய உதடு என்றென்றும் நிலைத்திருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஒரு நிமிஷம். வேதம் தெளிவா சொல்லுது, பொய் நாவு. இந்த பொய் சொல்லுகிறவன் இரக்கம் இருக்காது, பொய் சொல்றவன்ட்ட வந்து அன்பு இருக்காது, பொய் சொல்றவன்ட்ட வந்து மன்னிக்கிற குணம் இருக்காது. பொய் சொல்லுகிறவன் எப்பொழுதும் அவனுக்குள்ள திருப்தியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். ஏன்னா அந்த பொய் என்னவா அவனை மாத்துதுன்னு சொன்னா, நிலை இல்லாத அந்த பொய் பேசுகிறவன் நிலைத்தில்லாத அவன் வாழ்க்கையில எப்பொழுதும் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஆனா உண்மை பேசுகிறவன் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு முன்பாய் அவன் கனிகளை நன்மையாய் விளங்க செய்வான். பொய் நிலைத்திருக்காதியா? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பொய்ய கண்டு முதலாவது பயப்படுறாங்க. பொய்யான வார்த்தைகள் அவங்களுக்கு தெரியல, அது பொய், அவங்களுக்கு தெரியல அது பொய், பயப்படுறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா,
பொய்ய கண்டு நீ பயப்படணும்? ஏன் பொய்யான வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் பொய்ய விரும்புற? ஏன் பொய்ய நம்புற? ஏன் நம்புறீங்க? புரியுதா சார்? நீங்களும் ஏன் நம்புறீங்க? ஏன் பொய்ய நம்புறீங்க? உங்களுக்கு தெரியாத அது பொய்னு தெரியாது. பொய் நம்மளுக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை கேட்கிறோம், உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன். நீங்க பாக்குறத பார்த்தா 99ல வந்து உங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்றதே பார்த்துட்டு நான் என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு தெரியாது பொய் தெரியுமா தெரியாதா? அபி தாவு தாவு ஜப்பனீஸ் தாவு நான் தெரியுமா? கார்லோஸ் 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 தெரியும் தானே? அது உண்மையா பொய்யா? பொய்ன்னு தெரியும் தெரியாது? அந்த அளவுக்கு நம்ம சயின்ஸ் இருக்கு. தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க அமெரிக்கா. பொய்ன்னு தெரியுமா தெரியாது? மற்றவங்க ஒரு காரியத்தை மேல அபாண்டமா பழி போடுறாங்க, இது பொய்யா உண்மையான தெரியுமா தெரியாது? இப்ப நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, சிஸ்டர் நான் வந்து உங்களை விசிட் பண்றேன், சிஸ்டர் தபிதா நான் வந்து விசிட் பண்றேன், நீங்க அதை குறித்து அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா என்னுடைய பார்வையில் அது எப்படி இருக்கும்? இது செஞ்சிருக்கோ. அதனாலதான் எங்க பாஸ்டர் எப்பயும் சொல்லுவார், படிச்சவனுக்கு 3 இடத்துல பி, படிக்காதவனுக்கு ஒரு இடத்துல பி. அது என்ன பாஸ்டர் புதுசா இருக்கு? படிச்சவன் எப்பயும் ஆராய்ச்சி பண்ணணும், இது என்னது, என்ன வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஆராய்ச்சி பண்ணி முதல்ல காலில் மெச்சிருவான், என்ன பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு அப்புறம் கையில் எடுப்பான், 3வது மோந்து பார்ப்பான், 3 இடத்துல தொடப்படுது. ஆனா படிக்காதவன் என்ன எங்க பாஸ்டர் சொல்லுங்க, நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டு ஒரு பொய்ய நம்பாத. பொய்யானது ஒரு நாள் நிலைத்திருப்பதல்ல. உலகம் உனக்கு விரோதமாய் பேசுகிறதுனா உனக்காக பேசுகிற ஒருவர் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பொய்யை விரும்பாதவர், தெரியுங்களா? பொய்ய நம்பாதீங்க. பொய்யாய் வருகிறத கண்டு பயப்படாத. உன் மேல பொய்யான காரியங்களை பேசுகிறார்கள், அதை குறித்து ஒரு நாள் சோர்ந்து போகாத. தேவன் உண்மையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு, உங்க குடும்பத்தோடு, உங்க பிள்ளைகளோடு தேவன் உண்மையா இருக்கிறார். உண்மையா உள்ள நாவு என்னமா வசனம் சொல்லுது? சத்திய உதடு, சத்திய உதடு என்றென்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். இப்ப நீங்க பழகுற நபர் ஒரு 5 பேர் கூட தீமோத்தி பழகுறாருன்னா, அந்த 5 பேரும் பொய் சொல்றவங்களா இருந்தா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த நபரை விட்டு விலகி போறது நல்லது. ஏன் தெரியுங்களா? இவன் சோர்ந்து போக, இவன் வஞ்சிக்கப்பட ரொம்ப நாள் படிக்க கிடைக்காது. இங்க பிரியா, ஓகேவா? கேட்டுக்கிட்டே யார் இருக்கிற? மரியாக்கா போன வாரம் சொன்னாங்களா, காதை பத்திக்கோ, பொய்ன்னு தெரிஞ்சுனா வெட்டு விலகு. பொய்யான காரியங்கள், பொய்யான மாயங்கள் இருக்கிற இடத்துல விட்டு விலகு. அதான் ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்காரு. அவர் வெளியே ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஏர்போர்ட்ல வந்து ஒரு மேஜிக் பண்ணுகிறவன் அவன் வந்து சொன்னானா, நீ பாரு, இந்த ஃப்ளைட்டை நான் காண ஆக்குறேன், இந்த ஃப்ளைட்டை மேஜிக் பண்ணி உங்களுக்கு முன்பாக இந்த ஃப்ளைட்டை நான் மறைய வச்சிடுறேன். அப்ப அந்த ஊழியக்காரர் அங்க உட்கார்ந்து இருந்தான். அவன் என்ன சொல்லி டக்குன்னு என்னன்னா ஃப்ளைட் காணும், அங்க இருந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஒரு ஃப்ளைட்டை காணும். எல்லாம் ரொம்ப வாவ். நம்மளும் அப்படிதானே, உலகத்துல எவனாச்சும் ஏதாச்சும் போய் சொல்லிட்டா, இந்த பாஸ்டர் வந்தாரு, இப்படி எக்கச்சி கொடுத்தாரு பாருங்க, ரேகன் வேற மாதிரி ஆயிட்டான். வாவ். பொய்யா ஏன் நம்புற? நானும் மேஜிக் பண்ணணும் நிறைய ஆசை தான். இப்படி என்னன்னா அப்படியே வர சொல்ல, இப்படி கையை தூக்கினானே எல்லாம் அப்படி சரியான காசு தான். பொய் என்றைக்கு நிலைச்சிருக்கா தெரியுமா? சபையிலும் சரி, பொய்யான கெட்டப்பா நிலைத்திருக்கா. கணவன் மனைவிக்கு பொய்யான வாழ்க்கைனா அந்த குடும்பம் ரொம்ப நாள் இருக்காது, போயிடும்.
குட்டிச்சாடா போய் நாசமா போய். நீ என்ன பாஸ்டர்? ஆமா ஐயா, நீ உண்மை இல்லாம நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. நீ பித்தனாட்டம் அயோக்கியத்தனம் முள்ள மாதிரி எல்லாம் செய்வ, உன் குடும்பம் நல்லா இருக்கும் சொல்ல முடியுமா ஜெயமலரக்கா? முடியாத. நீ பொய்ய பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் எப்படி இந்த குடும்பம், இந்த ஷாலம் சபையில எல்லா குடும்பமும் திராட்சை ரசத்தை போல வட்டிந்து வரும் சொல்ல முடியுமா? பொய். அந்த மந்திரவாதி சொல்றான், சொன்ன பிறகு எல்லாரும் வாவ். அந்த தேவ மனுஷன் சொன்னாரா, அந்த பிளைட் எங்கேயும் போல, அது இங்கதான் இருக்கு. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, அந்த பிளைட் எங்கேயும் போல, அந்த பிளைட் இங்கதான் இருக்கு. அவன் கேட்டானா, நீ யாரு? I'm pastor. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிரு. Don't my prionasi. என்னது அது, என்ன சொல்லுவாங்க, நம்ம என் சாப்பாடுல மண்ணை போட்டுறாத. ஜமன் பாசிர் தரோ அக்ன பிரியோமாசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனோட பிசினஸ்ல நீ வீணாக்காத. ஐயா, அவன் எல்லாருடைய கண்ணையும் கட்டனா, ஆனா தேவ மனுஷனுடைய கண்ணை கட்ட முடியல. இன்னைக்கு உங்களுடைய பொய்யான காரியத்தை, வார்த்தைகளை கேட்டு நீ சோர்ந்து போயிடாத. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாரான, தேவன் உன்னை விடுதலை ஆக்குவார்னா. உண்மை உள்ள நாம் என்ன சொல்லுது? சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும், ஒரு நிமிஷம் தான் இருக்கும் பொய் நாவோ. அல்லேலூயா. அதனாலதான் ஐயா, இந்த ஊழியத்துல யாரு என்ன வந்து சொன்னாலும், நான் என்ன பெருமைப்படுத்திக்க சொல்லல, நான் பெருமையா பேசுவேன். யார் என்ன வந்து சொன்னாலும் ஏன் தெரியும் நான் நிலைத்திருக்க முடியல, அவங்க சபையில உறுதியாக பற்றி இருக்க முடியல. அவங்க சொன்னதெல்லாம் பொய், அதான் நிலைச்சிருக்க முடியும். உண்மையான தேவன், உண்மையான வார்த்தையை நீ விசுவாசித்தினா இந்த சமூகத்துல, இந்த கூடாரத்துல நீ நிலைத்திருப்ப. ஏன்னா நீ பேசுறது என்னது? உண்மை. பொய்யானவன் நிலைத்திருக்க மாட்டான். அவன் கிரியை நிலைத்திருக்காது, அவனுடைய காரியங்கள் நிலைத்திருக்காது, அவன் செய்கிறது எதுவுமே வாய்க்காமல் போகும், நிலைத்திருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அப்பப்ப சொல்றாரு, அந்த இந்த பவுல்ல நம்ம பவுல், ஏன் பாஸ்டர் வேலைக்கு வரானுங்க நிலைச்சிருக்க முடியல? நான் ஒரு பதில் சொல்ல மாட்டேன். அப்படியே போட சேர் போடு. அந்த அந்த பிசினஸ் கொடுத்தது ஆண்டவர். அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறவர் ஆண்டவர். அந்த தோட்டத்துல யாரு இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? எஜமானன். அந்த எஜமானன் ஒருத்தர் விரட்டுறானா, ஆதாம் எவ்வளவு விரட்டுறாருன்னா அவருக்கு பதில் இல்லாமல விரட்டுவாரு. உண்மை உள்ளவன தேவன் வச்சிருப்பாரா இல்லையா? என்ன ஏல ஒரு மாதிரி சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு தலையாட்டிட்டு. உண்மை இல்லாதவன், பொய்யில நிறைந்தவன், அவனே தானா போயிடும். ஆனா மத்தவங்கள சொல்ல இடையில இப்ப இந்த வருஷத்துல 2 பேரு எக்ஸ்பைர்ட் ஆக போறாங்க இந்த சேர்ச்சில. ஒன்னு நிஷா, ரெண்டாவது கைரோஸ். 6ஆம் வருஷத்துல போயிடும், படி முடியுது. நிஷாக்கு படி முடியுது. எங்களுக்கு கொஞ்சம் வேதனை தான். சிஸ்டர் என்ன சொன்ன, இந்த 2 பிள்ளைங்க போயிடுவாங்களே. நான் சொன்ன பரவாயில்ல, ஆண்டவர் 10 பிள்ளைங்க அனுப்புவாரு. அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் நிலைத்திருக்க செய்வார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பொய்யை நம்பாதீங்க, பொய்யை ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. உங்களை பார்த்து நீ ஏன் இவ்வளவு கருப்பா இருக்க, ஏன் அசிங்கமா இருக்குன்னு சொல்லட்டும். ஆண்டவரே, நான் கிறிஸ்துக்குள்ள ரொம்ப அழகா இருக்கேன் ஆண்டவரே, நீ சொல்லு. ஏன் இவ்வளவு பிச்சைக்காரனா இருக்கிற, ஏன் ஒரு சொத்து இல்லாம இருக்குன்னு நீ மனசுல ஆண்டவரை பார்த்து சொல்லு. ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள ஐஸ்வர்யவானா இருக்கிறேன்னு சொல்லு. இல்லாதவைகளை தேவன் இருக்கிறது போல நம்மளை அழைத்து கொண்டு போவார். இல்லைன்னு சொல்லி யாராவது குற்றப்படுத்த பொய் சொல்றாங்க, அதை நம்பாத. ஆண்டவர் எல்லாம் வெறுமையா உன்னை விட மாட்டார். கர்த்தர் உன்னை நிறைவாய் நடத்துவார். ஐயா, பொய்யான காரியத்தை நீங்க நம்பி தேவனுடைய மகிமையை இழந்துறாதீங்க. ஆமென்.
திருப்பி இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது சத்திய உதடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீங்கள் உங்களுடைய உதடு சத்திய உதடாய் நிலைத்திருக்க செய்வீர்களானால். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தை பாருங்க. Psalms chapter 5 verse 9 and 8, 9 and 10. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. பாருங்க, பொய் சொல்லுகிறவங்க, உங்களுக்கு விரோதமா பேசுகிறவங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க மத்தவங்கள பார்த்து நீங்க வாழாதீங்க. அக்கா ஜெயாக்கா, ஓகே அக்கா, நம்ம 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 கெட்டு போயிடும். மத்தவங்கள பார்த்தாலே குடிச்சல் ஆயிடும். வேற எப்படிதான் சொல்றது? வேற எது தமிழ்ல சொல்றது? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து மனுஷனை பார்த்து நாசம் போகாமல் இருக்கு, அப்படியே சொல்ல முடியும்? குடிச்சல் ஆயிடும். மனுஷனை பார்க்காதீங்க. இந்த சபையில உங்களுக்கு சொல்றேன், மனுஷனை பார்த்து நீ கெட்டு போயிடாத. நல்லா இருக்கிற உன்னையும் கெடுத்துருவோம். வசனம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, உண்மை இல்லாதவன், அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, கேடுபாடு உள்ளது. அல்லேலூயா. இப்ப வரீங்க, வசர் என் பையன் எனக்கு கீழ்ப்படிவே மாட்டான் அப்படின்னு என்ன சொல்றீங்கன்னா, அப்படியாக்கா, எடுத்து இடிக்கல்ல மண்டையிலே போட்டு மண்டை உடைச்சிருங்க அப்படின்னு சொல்றேன்னா நான் எப்படிப்பட்ட பாஸ்டர்? அடுத்த வாரம் போல இன்னைக்கு பிடிச்சல அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் என் பிள்ளைங்க பாருங்க கீழ்ப்படி மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், அக்கா அம்மிக்கல்ல எடுத்து போடுது சார் எல்லா மண்டையிலும். அடுத்த வாரம் சனிக்கிழமை சேர்ச்சுக்கு வரும்போது யூனிஸ் ஒரு கட்டு, ரூபிக்கு இங்க மட்டும் கட்டு இல்ல, வாயிலே ஒரு கட்டு, டிவினேஷ் வந்து உடம்பு ஃபுல்லா கட்டு. அவர் இப்படிதான் உள்ளாரு. அந்த மாதிரி கத்து கொடுத்தனா அந்த குடும்பம் கட்டுலே வாழும். வாரம் பேண்டேஜ் தான். ஐயா, வசனத்தில் வசனம் போய் பேசுகிறவன் எப்படிப்பட்டவனா? இருதயம் அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அப்படிப்பட்டவர்களோட நீ இருக்கிறேன்னு சொன்னா, அப்படிப்பட்டவர்களுடைய சத்தத்தை கேட்கிறேன்னு சொன்னா, அவருடைய கேடானது உங்களை நாசப்படுத்தும், உங்களை வஞ்சிக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற தேவ சமாதானத்தை கெடுத்து விடும். எவ்வளவு நாள் சுமக்க முடியும் சிஸ்டர் தபிதா? போதும் பாஸ்டர். என் பையன் இவனுங்கெல்லாம் குழந்தையாக்கும் போது தூக்கி மடியில் வச்சுக்குவேன், மார்பு மேல போட்டுக்குவேன். அதே எண்ணத்துல வருவானுங்க, பாப்பா டே இருடா, அப்பா கொஞ்சம் வயசாச்சுடா, கொஞ்சம் பொதுவா ஏறுங்கடா, ஏன்னா பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கா இருச்சு. அதே இதுல வருவாங்க அப்பாண்டு. எவ்வளவு நாள் நம்ம தாங்குவோம்? ஐயா நான் சொல்றேன், பொய் உதடு உள்ளவருங்க வசனம் சொல்லுது. இருதயம் நல்லா வசனத்தை கேட்டு நீ கத்துக்கோ, வசனத்தை பார்த்து உன்னை நீ செவிப்படுத்திக்கோ. வசனமானது உனக்குள்ள சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும். பொய் உதடு அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் உள்ளம் என்னவா? பொய் சொல்றவங்களுடைய உள்ளம் என்னவா? சிஸ்டர் ஷீலா, ஷீலா தானே? பொய் சொல்றவங்களோட உள்ளம் என்னவா போல? பசாபுரம். அப்போ பொய் சொல்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கும்? நீங்க இனி போய் சொல்றன பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கணும்? அவன் இருதயம் எப்படி இருக்கும் தெரியுதா? அவன் விளையாட்டுக்கு சொன்னான் பாஸ்டர், பிள்ளைங்க போய் சொல்லிட்டா வந்து நம்ம காவப்பணும். அவன் விளையாட்டுக்கு சொன்னான் பாஸ்டர். ஆனா வேதம் என்ன சொல்லு? போய் சொல்றவன். அப்ப நீ என்ன பண்ணணும்? உன் பிள்ளை போய் சொல்ற என்ன பண்ணணும்? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும், வாயில போடணுமா? எங்க வீட்டுக்கு வாங்க, கத்து கொடுப்போம். பட்டப்பட்டையா இருக்கும். மரியாக்கா வீட்டுக்கு போங்க, தொங்க விட்டுருப்பாங்க. மொபைல் தொங்க பார்த்துருக்கீங்களா? இப்படி தொங்காது, தலைகீழ தொங்கும். அவங்க இருதயம் அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, பொய் சொல்லுகிறவன். அடுத்தது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரதகுழி. அப்படின்னா என்ன தெரியுங்களா? எத்தனை பேர் சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்க? எத்தனை பேர் ருமான், தம்பாட், மாயா இடத்துக்கு போயிருக்கீங்க?
குழி எவ்வளவு தூரம் நோண்டுவாங்க? போல எக்ஸ்பீரியன்ஸ் வேற 6 அடி பாஸ். எத்தனை அடி? அந்த மாரி தான் உங்க வாய், பொய் சொல்றனோட வாய் அவ்வளவு பெருசாம். பிரத குழி அப்படின்னா அந்த பொட்டியை கொண்டு வந்து புதைக்கிறான், அவ்வளவு அளவுக்கு அவனோட தொண்டை என்னமா சாவுக்கு ஏதுவானது. பொய், அவனுடைய தொண்டை அவ்வளவு அளவுக்கு பொய் பேசும், தீமையை கொண்டு வரும். அந்த பொய் சாவை, மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சிலவங்க பாருங்க, ஒரு பொய்யான வார்த்தை கேட்டாங்க, சிந்தையில என்னென்னமோ சிந்திப்பாங்க. மருந்து குடிச்சிடலாமா, ரவுண்ட படிச்சிடலாமா, வேற ஏதாச்சும் குடிச்சிடலாமா, குளோராக்ஸ் குடிச்சிடலாமா. ஐயா, நான் ரொம்ப கேள்விப்பட்டது இதெல்லாம் நம்ம கிங் யாரு, நம்ம குளோராக்ஸ் குடிக்கிறது, கத்தி எடுத்து இப்படி குத்தலாமா, இப்படி குத்தலாமா. எங்கேயா கத்துக்கிட்டீங்க? வேதத்துல போட்டிருக்கா. குளோராக்ஸ் எடுத்து மஞ்சள் குளோராக்ஸ் குடி, ரவுண்ட் அப் குடி, கோப்பியோ குடி. ஏன் உலகம் கத்து கொடுக்கறத நீ ஏன் செய்யணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வயசுல அந்த வீட்டுல ஒரு சண்டை, கணவனுக்கு மனைவி சண்டை. அந்த அக்கா நேரா போய் தூக்க மாட்டி கொண்டுட்டாங்க. நான் சத்தம் கேட்டா, நாங்க கம்பத்துல இருக்கணும், ஓடி போய் பார்க்குற அக்காட நாக்கு இப்படி பாலாய்க்கு எங்கெல்லாம் கூட்டு போனாங்க. புத்தூர்க்கா அப்படியே தொங்கராணி மச்சான்க்கா அப்படின்னு 8 வயசுல என்ன சொல்றது, தொங்கரானா அப்ப மச்சான் தொங்கரானா. சாத்தான் பொல்லாங்க கத்து கொடுப்பாயா, தேவன் இல்ல அந்த பொல்லாங்கல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். மனுஷனுடைய பலவீனம் என்ன தெரியுங்களா? சட்டுன்னு பொய்ய நம்பி, சட்டுன்னு அதான் பாட்டு சட்டுன்னு நம்பிடுறோம் பொய்ய. பவனிகா அப்புறம் மக்களி வாங்கினார் பாஸ்டர், பொய்ன்னு தெரியாம ஏமாந்துட்ட பசங்க. அதான் கத்து கொடுக்குறேன். இறுதியும் எப்படி இருக்கும்? கேடா இருக்கும். அடுத்தது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. உன்னை கொண்டு போய் குழியில வைக்காம விட மாட்டான். நீ நம்பி என்ன பண்ற? என்னையே தவிர, என்னையே நம்புற, எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. அவன் கொண்டு போய் குழியில வைக்கிறான்னா இல்ல? அல்லேலூயா. பொய் பேசுகிற கண்டிப்பா உன்னை அழிச்சிருவான். அடுத்தது, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். இச்சகம் அப்படின்னா வாய்க்கு வந்ததெல்லாம். அல்லேலூயா. சாராக இருக்கிறாங்க, அவன் நல்லவங்க தான், ரொம்ப நல்லவங்க. சிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு சிஸ்டருக்கு. ஆனா அவங்க மேல எங்களுக்கு போராட்டம் வந்துருச்சு, அவங்க மேல எங்களுக்கு எதிர்ப்பான காரியம் வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் பேசுவோம், என்ன வேணாலும் குப்பை பொய் எல்லாம் நடக்கும். இயேசு அப்படி அல்ல. நம் தவறுகளை மன்னித்து அவர் பிள்ளையாய் மாத்துறதுதான் தேவனுடைய வேலை. இச்சகம் பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பக்கத்திலே நின்று பார்த்த மாரி. எங்க எங்க அவங்கதான் பக்கத்திலே நின்று பாஸ்டர் செஞ்சது, சிஸ்டர் பேசுறது பக்கத்திலே. அவங்க கூப்பிட்டு ஒரு காலம் கழிச்சு கேளுங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க சொல்லும் போது நானே இமேஜிங் பண்ணிக்கிட்டேன். நீங்க இப்படி செஞ்சிருப்பீங்களா, நீங்க அப்படி பேசியிருப்பீங்களா, நீங்க இதுதான் செஞ்சிருப்பீங்க. இமேஜ் புரியுதுங்களா? அங்க இச்சகம். தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தன் நாவுகளினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளியாக தீரும். இது யாரு சொல்றா தெரியுங்களா? தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்றார். முதலாவது, தாவீதுக்கு விரோதமாய் இச்சகம் பேசுகிறார். முதல்ல பாருங்க, சவுல் தாவீத அட்டெண்ட் பண்றாரு, நீ போய் இந்த கோலியாத்தை முறியடி. ஆனா அதே சவுல் தாவீதுக்கு விரோதமா பேசுறார், கொல்லும்படி. யார் தெரியுங்களா? சவுலை காட்டிலும் தாவீது செய்கிற காரியம், கர்த்தர் தாவீதோடு இருக்கிற
அந்த காரியங்களை சவுல்னால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி தாவீது இவ்வளவு காரியங்கள் எல்லாம் செய்கிறான்? தாவீதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, சவுலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. போராம வருது. அவன் எதிர்த்து நிற்கிறான், தாவீதுக்கு எதிர்த்து நிற்கிறான், பொல்லாங்க பேசுகிறான், தீமைகளா பேச. சொந்த மாமனார் சவுலு, தாவீதோட சொந்த மாமனார், மகளுடைய தகப்பன், மனைவியோட தகப்பன். பொல்லாங்க செய்கிறான், தீமையா பேசுகிறான். தீமையான காரியத்தை தன் சொந்த மருமக மேல அவன் நியாயப்படுத்துகிறான். அவன் அவனுடைய சரீரத்தை, அவனோட உயிரை கொல்லும்படி அலையிறான். சொந்த மாமனார். இன்னைக்கு நம்புகிற தேவனை விட்டுட்டு மனுஷனை நம்புகிற நம்மளோட வாழ்க்கையில தீமையானத மனுஷர்கள் செய்வாங்க. நீ ஆண்டவரை விட்டுட்டு, நீ ஆண்டவரை உதறிட்டு, ஆண்டவருடைய அன்பை மறந்துட்டு நீ மனுஷனை நம்புகிற, நான் சொல்றேன், எந்த மனுஷனை நீ நம்புகிறியோ அந்த மனுஷனால நீ சோதிக்கப்படுவ, அழிக்கப்படுவ. மனுஷனை நம்பாதீங்க, தேவனை நம்புங்க. பொய்யை நம்பாதீங்க, தேவனை நம்புங்க. பொய்யான வார்த்தைகளை நம்பாதீங்க, தேவனை நம்புங்க. அங்க தாவீது ஒன்றாவது சவுல் இப்படியாக செய்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது சொந்த மகன் அப்சலோம், the own blood, சொந்த ரத்தம் அப்சலோம் தகப்பனை கொல்லும்படி, தாவீதை கொல்லும்படி, அவனுடைய அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி அப்சலோம் என்ன பண்ணுகிறான்? ஒரு கூட்டம் சேர்த்துக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டம் இருக்கு, சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு, நம்பாத. யார் தலையாட்டுறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாராவும் ஒரு மாதிரி ஆடினாங்க, அப்படியே சேமாயிட்டாங்க. கூட்டம் இருக்குன்னு நம்பாதீங்க. கூட்டம் சேர்த்தவனா இன்னொரு பழமொழி சொல்ல, கூட்டம் சேர்த்தவனா தெரியாது என்னமா பாதாளத்துக்கு போயிடுவானா. புதுசா இருக்கு வசனம். கூட்டம் சேர்த்தவனா எதுவும் பண்ண முடியாது. ஏன் கூட்டத்தை பார்த்து அப்சலோம் என்ன பண்றான்? அவன் கூட்டம் சேர்த்துக்கிட்டான். என்ட்ரன்ஸ்ல அந்த வசனத்தை அழகா படிங்க. அந்த அந்த தேசத்துக்கு தாவீது இருந்த ராஜாவா இருந்த அந்த தேசத்துக்கு வரணும்னா என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்ப ஜோருக்கு வரும்போது படாங்க இருக்குல்ல, அந்த மாதிரி என்ட்ரன்ஸ். அவர் அந்த என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்து இருப்பார் அப்சலோம். அங்கேயே இன்டர்வியூ பண்ணுவார். நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா, என் கூட வரியா, இந்த காரியத்தை செய்வோம், எனக்கு நீ வரியா அப்படின்னு சொல்லி அவர் கூட்டம் சேர்த்துக்குவார். ஏன்னா நான் சொல்றேன், நீ பொய்யானதுக்கு கூட்டம் சேர்த்தினா நீ மட்டும் இல்ல, அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நீ அழுது. கூட்டம் ஆனது உண்மையை கொண்டு வராது, கூட்டம் என்பது பொய்யை கொண்டு வரும். நம்பாதீங்க. அப்சலோம் தன் தகப்பனுக்கு விரோதமா எழுப்புகிறான், கொல்லணும்னு தேடுகிறான். அவனுடைய நிலைமையை போய் படிச்சு பாருங்க. எங்கேயோ இருந்த அப்சலோம் நல்ல நீல முடி, நல்ல முடி. அவர் குதிரையில போறாரு. வசனத்தை பாருங்க, என்ன மரம் தெரியல, அந்த மரத்துல அவனோட முடி மாட்டிக்கிடுச்சு. அதுல தொங்குறான். எங்கேயோ நடந்த யுத்தத்துல உள்ள ஈட்டி, அம்பு அவனை குத்தி செத்து போனான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில தீமையை செய்கிறோம்னா அந்த தீமையினால நீ துன்பம் அனுபவிக்க. தீமை விட்டு விலகுங்க, பொய்யை விட்டு விலகுங்க. மூணாவது கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழும்புறான். அவன் எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய தாவீதுக்கு முன்பாக இருக்கிறான். மூணாவது கோலியாத்து நிற்கிறான். என்ன வெக்க, என்ன நீ அவமானப்படுத்துற, என்ன அசட்டை பண்ணுகிற, உன்னை என்ன பண்ற பாருன்னு இந்த கோலியாத்து தாவீது கொல்லும்படி வருகிறான். அதுக்கு தாவீது சொல்றான், அவனோட வார்த்தையை கேட்கல. தாவீது கேட்டு பயப்படல. இஸ்ரவேல் ஜனங்க மேல யுத்த சோல்ஜர்ஸ் மேல அவன் பயந்துட்டு இல்ல. அவன் சொன்னது என்னன்னா, நீயோ பட்டயத்தோடு கேடகத்தோடு வர, நானும் தேவனுடைய நாமத்தில் வரேன். என் தேவனை தூசிக்க நீ யாரு? ஐயா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் பொய்யான வார்த்தைகள் வருதுன்னா, தேவனை தூசிக்காதபடிக்கு நீங்க அந்த இடத்துல நிலைத்திருங்க. ஆமென், அல்லேலூயா. முடிச்சிட்டீங்களா? வசனம் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்களை குற்றவாளிகளாய் என்று தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளையே விழும்படி செய்ய
அவர்கள் துரோகங்களினுடைய திரைச்சையை நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உங்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கட்டுக்கொள்வார். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சரிப்படுத்துவார். விட்டுற ஆண்டவர்கிட்ட கலகம் பண்ணுகிறாங்களா, கூட்டம் சேர்த்துக்கிறாங்களா, பொய்யான காரியத்தை உங்க மேல கொண்டு வர ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ அதை விட்டு விலகு, அதை மறந்துரு, அதை ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னைக்குள்ள ஆராதனையில ஒரு 50 பேர் பாருங்க. இப்ப என்னை விட்டுட்டு போனது ஒரு 1000 பேர் பாருங்க. அவங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னால பிரசவம் பண்ண முடியுமா? அவங்களே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? அவங்களோட வார்த்தையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இயேசு கிட்ட அன்பா இருக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்னா அவங்களை விட்டுட்டு இந்த ஒரு 50 பேத்துக்காச்சும் நல்லா பிரசங்கம் பண்ணிடுங்க. இன்னைக்கு இயேசு அதான் சொல்றாரு, பொய்யான மனுஷனை விட்டுருங்க, உண்மை உள்ள நாவு உள்ள வார்த்தையாய் மாறு. உங்க நாவு உண்மை பேசும், உண்மையானது நிலைத்திருக்கும். பொய்ய விரும்பாதீங்க. மேபி நீங்க சொல்ற பொய் அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சமாதானத்தை, அந்த நேரத்துல நீங்க வெட்கப்படாதபடி அந்த நேரத்துல அந்த பொய் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வந்தா, நான் சொல்றேன், ஒரு நாள் அந்த பொய்ன்னு நீங்க சொன்ன நபர்கள் தெரிஞ்சுன்னா உங்களை எப்படி பார்ப்பாங்க? சொல்லுங்க, எப்படி பார்ப்பாங்க? போல எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்பாங்க தம்பி? இன்னைக்கு நீங்க பாஸ்டர் கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லிட்டீங்க. ஓகே பாஸ்டர் ஏசு அப்படி ஐயாட்டு, ஓகே, அது பொய்ன்னு ஒரு வருஷம் கழிச்சு தெரிஞ்சுன்னா நான் எப்படி பார்ப்பாங்க? இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை உண்மை உள்ள உதடா இருக்கு. பொய்ய விரும்பாதீங்க, பொய்யான மனுஷன் பின்னாடி போகாதீங்க. அவங்களோட இருதயம் பொல்லாங்கினால் நிறைவேறுது. அல்லேலூயா. அவங்களோட இருதயம் கேடு உள்ளதா இருக்கு. அவங்க இருதயம் பிரேத குழிகளை போல இருக்கு. யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் பாருங்க. John chapter 8 verse 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனவனால் உண்டானவர்கள். நாங்க ஆண்டவரை நம்பி வந்திருக்கோம். இந்த வசனம் எங்களை பிசாசுன்னு சொல்றீங்க, எங்க அப்பா பிசாசுன்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷன் கொலைபாதகனாய் இருக்கிறார். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவனுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய்யனும் பொய்க்கு. இப்ப உங்க நாவுல நீங்க ஆராயுங்க, உங்க இருதயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நான் நியாயத்திற்குல உங்கள்கிட்ட அப்படிப்பட்டது இருக்கா? பொய்யானது இருக்கா? பொய்யானதை பேசுறீங்களா? பொய்யானவர்கள் கூட பழகுறீங்களா? பொய்ய நம்புறீங்களா? இப்ப பொய்ய நம்புகிறவங்க ஒரு பொய்ய நம்புறீங்கன்னா நீங்க தேவ பிள்ளைகள் இல்ல. நீங்க தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்குங்க. நீங்க பொய்ய நம்புறீங்க, பிலீவ் பண்றீங்க, ஆமா தானே? அப்ப நீ தேவ பிள்ளையாமா? முறைக்க தூக்குறியா? கடுத்து. இப்ப பொய்ய சுசீலா பொய்ய நம்பிட்டீங்க அப்படின்னா நீங்க தேவ பிள்ளையா? ஆமாவா? தூங்கி ஏசிட்டீங்களா? சரி, பொய்ய நம்புற அப்படின்னா நீ தேவ பிள்ளையா? மரியாக்கா புரிஞ்சுக்கீங்க. ஏன் பொய்ய நம்புறீங்க? நீங்க உள்ள பிரசவம் பொய்ய நம்பாதீங்க. நீங்க பொய்ய நம்பறதுனாலதான் உங்களை அந்த பிசாசானவன் பொய்யினால கெடுக்கிறான், பொய்யினால வஞ்சிக்கிறான், பொய்யினால உங்களை ஏமாத்துகிறான், பொய்யினால உங்களை விழுவ செய்யறான், பொய்யினால தேவனை விட்டு விலகி ஓட செய்யறான். பொய்ய நம்பாதீங்க. வசனம் தெளிவா சொல்லுது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவனுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய்யை பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார். எப்படி பேசுறான்? பொய் பேசும்போது எப்படி பேசுறான்? அவனுக்கு உண்டானதை பேசுறான். ஆனா
வார்த்தையில உண்மை பேசும்போது எப்படி பேசுறாம? தேவனுக்கு பயந்து அவரோட வார்த்தைகள் எடுத்து பேசுறான். பொய் பேசுறவர் எப்படி பேசுறான்? எப்படி பேசுறான்? இப்ப ரூபி பொய் சொல்லுது, பிரிசிலா சொல்லி கொடுத்தா பேசுது, சொல்லுங்க. ஆபிரகாம் பொய் பேசுறான், சீலா சொல்லி கொடுத்தா பேசுறான். பாஸ்டர் சிலது இருக்கு வீட்லயே எல்லாம் அலாம் லாக் சொல்லி பாஸ்டர் எது கேட்டாலும் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, சாமி கம்முன்னு. பாஸ்டர் இப்படி இப்படி கேட்டு கண்டுபிடிச்சிருவாரு, நம்ம எங்க போனோம்னு மட்டும் சொல்லிடாது, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிடாது. நம்ம கல்யாணத்துக்கு போனாலும் பாஸ்டர் கேட்பாரு எப்படி இருந்துச்சு கல்யாணம், அப்படியே விசாரிப்பாரு. சொல்லிடாத. அம்மா போய் அந்த பிள்ளைங்களுக்கு போய் சாம்பிராணி போட்டாங்க, அந்த சாம்பிராணியில் உப்பு போட்டாங்க, எதுவும் சொல்லிடாத, அடிச்சு கேட்பாங்க. யோசிக்கிறோம், பொய் நம்ம கத்து கொடுக்கல. அந்த பொய் எப்படி வருதா? தானாகவே எப்படி வருது? அப்படி வருதுன்னா அந்த அந்த பொய் உங்களுக்குள்ள வருதுன்னா அதோட தகப்பன் யாரா? யாரு? எமோஸ். அவன் தான் சொல்லி கொடுக்குறான். பீட்டர் அம்மா தானே, அம்மா ராதா நான் இப்படிதான் வந்தேன், அப்படிலாம் போனேன். பிசாசு பக்கத்துல இருந்து காதல் சொல்லுவான், இப்படி சொல்லு ராதா நம்பிடும், அது ஒரு அப்ராண்டி, நீ இப்படியே சொல்லு. பொய்க்கு பிதா சாத்தான். உங்க வீட்டுல பொய் இருந்தா விரட்டி அடிங்க, எலி இருந்தா விரட்டி அடிக்க தெரியுதுல, பாசம் இருந்தா ஒரே கைமா ஒரே சட்னி ஆக்க தெரியுதுல. பிசாச தேவனுடைய நாமத்துல சொல்லி விரட்டுங்க. பொய்யின் ஆவியே இந்த வீட்டை விட்டு போ சொல்லு. சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காத, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைக்காத, வீட்டு ரூம்ல சேர்த்து வைக்காத பொய்யே. என் மகன் வா அருமையான பையனை பொய் சொல்லிட்டேயா, உனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க செய்யாத, 2 போடு, இனி பொய் சொல்லாத. சூடு வச்சாலும் நோ ப்ராப்ளம், வேற லெவல் இருக்கு, போட்டு மறைச்சிரு. பொய்ய இடம் கொடுக்காதீங்க வீட்டுல. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஏன் இந்த வசனம்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் தெரியுமா? இது ஆதி சபையில நடந்தத தேவன் நம்மளுக்கு காட்டுகிறாரு. இப்படி எல்லாம் நீங்க வாழ்ந்து நிலைத்திருங்க. முடிச்சிட்டியாமா? ஓகே. எத்தனை பேருக்கு தெரியும் பேதுருக்கு முன்பாக அனனியா சபீரா? எத்தனை பேருக்கு தெரியும் அனனியா சபீரா பேதுருக்கு முன்பாக தேவ சமூகத்துல அவங்க என்ன செய்தாங்க? தன்னோட சொந்த பணத்தை சொத்தை வித்து தேவ சமூகத்தில் பேதுருக்கு முன்பாக அவங்க பொய் சொல்றாங்க. இவ்வளவுதான் அர்த்தம். இதெல்லாம் என் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு தெரியுங்களா? நீங்க தேவ சமூகத்தில் நின்று கரெக்டா உண்மையா பொய்யே இல்லாதபடி பிசாசனுடைய கிரியைகளை எதிர்த்து தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கதான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில பொய்யை விட்டு வெளியே வாங்க, பொய்யான வார்த்தைகளை விட்டுருங்க, நம்பாதீங்க. ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேரு பாஸ்டர் இன்னும் என் வாழ்க்கையில பொய் இருக்குன்னு சொல்றீங்களோ? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறவங்களை அதிகமா நேசிக்கிறாரியா? பொய்யை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் பிசாசுடைய பிள்ளைகள் அல்ல. உங்களை இந்த வேதத்துல நான் உணர்த்தி உங்களை தேவ பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறேன். நீங்க தேவ பிள்ளைகளா மாறுங்க. பொய்க்கு பிதாமா இருக்கிற பிசாசை விட்டு வெளியே வாங்க. பொய்யை நம்பாதீங்க. வீட்டுல பொய்யான காரியத்தை நம்பாதீங்க. சிலவங்க டெக்ஸ்ட்ல பொய்ய அனுப்புவாங்க, அது பிசாசுடைய கிரியை. விட்டு விலகுங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் பாஸ்டர். எங்க அம்மா பயபக்தி சொல்ற சர்ப்ரைஸ். உங்களுக்கு என்ன தெரியுமா? நீ மத்தவங்களுக்கு சர்ப்ரைஸ் கடைசியா நீ தான் சர்ப்ரைஸ்ல உட்கார்ந்திருக்க தெரியுமா? எதுக்கு சர்ப்ரைஸ் தெரியுமா? நரகத்துக்கு போறதுக்கு. பரலோகத்துக்கு போற சர்ப்ரைஸ் இல்ல. சர்ப்ரைஸ் பண்றவன் என் மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவான். அம்மா எங்க இருக்கீங்க? நான் இப்பதான் அங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டு பண்ணிட்டு சர்ப்ரைஸ். அது வேற யாருக்கும் இல்ல ஐயா, நீ நரகத்துக்கு போகிற சர்ப்ரைஸ். அது பொய் சொல்லாத. அதுல உள்ளத சிஸ்டர் ஏதாவது வந்து கேட்டா எனக்கு தெரிஞ்சிடும். நான் ஆமாமா இப்படிதாம்மா. ஏன் தெரியுங்களா?
அது பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு முடிக்கிறதோட உண்மையை சொல்லிட்டு 5 நிமிஷத்துல தப்பிச்சிரு. உண்மையை சொல்லி தப்பிச்சிரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நான் சொல்லுகிறேன், பொய்யை நம்பாதீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில பொய் இருக்குன்னு சொன்னா அதை விட்டு விலகுவாங்க. ஆமென். எழுதுவோம் நம்ம கர்த்தரை நோக்கி. ஆண்டவரே, எல்லாரும் அப்படியாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நான் செபிக்க போகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு பொய்யான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் அப்பா. பொய்யை விரும்பாத தேவன், எங்கள் வாழ்க்கையில மனுஷர்கள் சொல்லுகிற பொய்களை பார்த்து